வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஆல்டர்னேட் ஃபியூவல் டே அப்படின்றதுனால இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவர் பேர் வந்து மிஸ்டர் முரளி. இவர் வந்து ரிசர்ச், இந்த பயோகேஸ் பற்றின ரிசர்ச்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக இருக்காரு. இவர் வந்து ஹைடெக் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் ஜாயின்ட் டைரக்டராக இருக்காரு. சார், வெல்கம் டு இனியவை இன்று. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் எங்களோட புரிதலுக்காக ஆல்டர்னேட் ஃபியூவல்னா என்னதுன்னு பார்த்துலாம் சார். ஏன்னா இப்போ நார்மல் ஃபியூவல்னா பெட்ரோல், டீசல், கெரோசின் போன்றவைகள். அப்போ ஆல்டர்னேட் ஃபியூவல்னா என்னெல்லாம் இருக்கும் அதில்? இப்போ ஆல்டர்னேட் ஃபியூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் பண்ணி இந்த ஃப்ரூட்லாம் ஃபர்மெண்டேஷன் பண்ணி அதுலேருந்து ஆல்கஹால் இது இருக்கிறது, அடுத்து பயோஃபியூல் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோகேஸ், பயோமாஸ், இதேமாரி வந்து எத்தனால், மெத்தனால், இது பல வகையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து பயோடீசல்ங்கிற பேரில் வந்துட்டு இருக்கு. பயோஃபியூல் அதாவது ஆல்டர்னேட் ஃபியூல்னு சொல்கிறோம் நம்ம. அது ஓகே. இந்த வகைகள் இதை நீங்கள் எல்லாமே சொன்னீங்க. இது வந்து எதுக்காக தேவைப்படுது? வெறும் வந்து வெஹிக்கல்ஸ்க்காக மட்டும்தான் தேவைப்படுதா? இப்போ சில லேப் டெஸ்டிங் வந்து எத்தனால் மெத்தனால் தான் லேப் டெஸ்டிங் தேவைப்படுது. பட் எத்தனாலையும் வந்து வாகனத்தை நம்ம இயக்க முடியும். இன்ஜின் அதாவது பெட்ரோல், அதாவது சாதாரண சொல்ல போனால் 2 வீலர் 4 வீலர்லாம் வந்து எத்தனாலும் இயக்கலாம், மெத்தனாலும் நம்ம இயக்கலாம். பட் பயோடீசல் சொல்லப்போனால் மேக்ஸிமம் வந்து ரயில்வே ட்ரெயினில் வந்து இன்றைக்கி பயன்படுத்துகிற அளவுக்கு 50%, அதாவது வந்து இப்போ பயோடீசல் எடுத்துட்டிங்கன்னா ஜெட்ரோஃபா கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஜெட்ரோஃபாங்கிறது காட்டாமனுக்கு. அந்த காட்டாமனுக்குலேருந்து வந்து 50% காட்டாமனுக்கு பயோடீசலையும் 50% டீசலையும் வச்சு நீ ஒரு சில ட்ரெயின் வந்து இன்றைக்கி சதன் ரயில்வேல ஓடிட்டு இருக்கு இன்றைக்கி. அடுத்து பயோமாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா விறகு இருக்குங்களே, அதாவது உடனை எரித்து அதுலேருந்து வர கேஸஸ் எடுத்து ஃபியூல் ரன் பண்ணுற மாதிரி வருதுங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து ஆல்டர்னேட் ஃபியூவல்னு அது ஒன்று உள்ளே வரதுக்கான காரணம் நாங்கள் யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு தெரியறதுன்னா, ஏற்கனவே இருக்கிற இந்த பெட்ரோல், டீசல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் நமக்கு ஆல்டர்னேட் ஃபியூவல் மேலே நம்மளோட டிபெண்டன்சி அதிகமாகும்னு, அதனால தான் ஆல்டர்னேட் ஃபியூவல்னு ஒன்று தேவைப்படுதா சார்? அப்போல்லாம் இல்லை. ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலுடைய ஆர்வம் வந்து ஏன் இப்போ கம்மியாக இருக்குன்னா, அது வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் வந்து இயற்கையாக வருது நமக்கு. இப்போ ஆல்ரெடி பெட்ரோல், டீசல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்டில் எடுத்து போட்டு ஆக்கர் போட்டு கீழேருந்து பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. பட் ஆல்டர்னேட் ஃபியூலுங்கிறது அப்படி கிடையாது. டோட்டலாக வந்து வெஜிடபிள் ஆயிலுங்கிறது பார்த்தீங்கன்னா புண்ணிய மரம்னு சொல்லுவாங்க, புங்கிய மரம்னு சொல்லுவாங்க, ஜெட்ரோபா காட்டாமனுக்குன்னு சொல்லுவாங்க. இயற்கையாக விளைய வச்சு, நெல் மாரி விளைய வச்சு அதுலேருந்து அந்த சீடு எடுத்து அதை சில பல்வரைசில் கொடுத்து அரைச்சி அதை ஆயிலாக மாற்றி அதை வெஜிடபிள் ஆயிலாக வரும். அதுக்கப்புறம் சில ப்ராசஸ் பண்ணி பயோடீசலாக மாற்ற போகிறோம். மாற்றி தான் நம்ம அதை பயன்படுத்தணும். பட் ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலோடைய ஆர்வம் கம்மியாக காரணம் வந்து அதுக்கு வளர்ச்சி க்ரோத் பண்ணணும். அதை இப்போ இன்றைக்கி ஒரு 5 இயர்ஸ் க்ரோத் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் 100 இயர்ஸுக்கு வந்து லைஃப் லாங் அதுலேருந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் சீடு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து பயோடீசல் வச்சு நம்ம நல்லா ரன் பண்ணிகிட்டே தான் இருக்கலாம். ஓகே. இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் எல்லாம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை, இருக்கிறத தான் வந்து கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயம் வந்து தானே நல்லது தான் இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ் இது மேலே இருக்கிற டிபெண்டன்சி அதிகம். ஒரு பக்கம் கரண்ட்டுக்கான டிபெண்டன்சி, அதுக்கப்புறம் நம்ம வாகனங்கள் ஓடுறதுக்கு மேலே வந்து இருக்கிற டிபெண்டன்சிலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஆல்டர்னேட் ஃபியூல் அதை விட சீப்பாக, அதை விட என்வரான்மெண்ட்டுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய தன்மைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் வச்சு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிங்க? உங்களோட ரிசர்ச்சஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ எங்கள் ரிசர்ச்சில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோகேஸ் என்னுடைய டாக்டரேட் பண்ண அனாலிசிஸ் சென்னையில் வந்து டாக்டரேட் டூயிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதில் வந்து பயோகேஸை பற்றி தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். பயோகேஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் வந்து பயோகேஸை பொறுத்தளவுக்கு வந்து கவுட்டங்கு தான் வேணும். கவுட்டங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதாவது வந்து கோபர் கேஸுங்கிறது தான் கவுட்டங்கு வச்சு பேஸ் பண்ணுறது. அதில் ஸ்மெல் வரும், அதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ நாங்கள் மட்டும் பயோகேஸுக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. அதில் என்னென்னா இன்புட் உள்ளார கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, நார்மலாக பயோகேஸ்னாலே ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் எடுத்துக்கிறோன்னா அதில் ஒரு 500 லிட்டர் கெப்பாசிட்டி எடுத்துக்கிறோன்னா அதில் வந்து 150 kg வெயிட்டுக்கு கவுட்டங்கு எதுக்காக நம்ம உள்ளார போகிறோம்னா பாக்டீரியா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக. நமக்கு வேணும். அப்போ தான் நமக்கு பாக்டீரியா தான் மீதேஜெனி பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் நமக்கு வந்து மீதேன் கேஸ் வெளில வருது. அதுக்காக வந்து நம்ம கவுட்டங்க போடுறோம். ஆனால் கவுட்டங்க போகிறனால வாட வருமோங்கிறலாம் 100% கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 70 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 3 டேஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுங்கிற கேஸ் வரும். அது வந்து நான் ஃபயரிங் கேஸ். அது அதுக்கப்புறம் 20 டேஸ்க்கு அப்புறம் ரெகுலராக பயோகேஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு இன்புட் மெட்டீரியல் எடுத்துட்டிங்கன்னா சப்பாத்தி கல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பெரிய வறண்ட ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வயல் ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை எடுத்து 1 kg போட்டிங்கன்னா அன்னை அளவுக்கு தேவையான ஒரு நார்மலாக ஒரு 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு ஒரு எல்பிஜி கேஸ் எடுத்துட்டிங்கன்னா 450 கிராம் ஒரு நாளைக்கு வந்து எல்பிஜி கேஸ் தேவைப்படும். பட் இதே பயோகேஸ் எடுத்துட்டிங்கன்னா அதே 450 கிராம்ஸ் வந்து 1 kg சப்பாத்தி கல்லியில் நம்ம எடுத்துக்கலாம். இதே கிச்சன் அடுத்த இன்புட் மெட்டீரியல் எடுத்துனா கிச்சன் வேஸ்ட் எடுத்துக்கலாம். இட்லி இருக்குது, தோசை இருக்குது, டீ இருக்குது, இந்த ரைஸ் வடிக்கிற கஞ்செல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு half kg 1/2 லிட்டர் உள்ள ஊற்றினாலே அந்த 450 கிராம் அளவுக்கு பயோகேஸ் எடுத்துக்கலாம். நம்ம இயற்கையாக வீட்லேயே நம்மளே பயோகேஸ் ரெடி பண்ணிக்கலாம். எல்பிஜி டிமாண்ட் எதிர்பார்க்காம, எல்பிஜி டிமாண்ட் சொல்லவே வேணாம். இன்றைக்கி ஒரு ரேட் இருக்குது, நாளைக்கு ஒரு ரேட் இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாமல் நம்மளே ஓன் பயோகேஸ் பிளான் நம்ம வீட்டில் நம்ம செட் பண்ணி அதுலேருந்து பயோகேஸ் எடுத்தாலே போதுமான. எல்பிஜி டிமாண்ட் உங்களுக்கு தேவை. எல்பிஜி டிமாண்டுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஓகே. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு சிலிண்டர் அப்ளை பண்ணி நான் வாங்கணும்னா 3000லேருந்து 5000 ரூபா வரை மினிமம் செலவழிக்கணும். இப்போ நான் ஒரு பயோகேஸ் பிளான்ட் செட் பண்ணணும்னா அதை விட கம்மி ரேட்டில் பண்ணிட முடியுமா? இப்போ 3000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி வாங்கினாலும் பெர் மந்த்து காசு கொடுத்தானே ஆகணும்.
₹1000 காசு கொடுத்தா பெர் மந்த் எடுத்தாங்கன்னு நீங்கள். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம், அதாவது ஜஸ்ட் ஒரு ₹7,000 செலவு பண்ணுறீங்க, ஒரு 500 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு செலவுகள் கிடையாது. இல்லை 20 இயர்ஸ் லைஃப் லாங் இதில் பயோகேஸ் எடுத்து தானே போகிறீங்க. நீங்கள் வீட்டில் டெய்லி கிச்சன் வேஸ்ட் கிச்சன் வேஸ்ட்டு நிறைய வேஸ்ட் வரதான் போகுது. அதை கொண்டு ரோட்டில் கொட்டி ரோட்டை நீங்கள் சேதப்படுத்துறீங்க ஒழிஞ்சு பொல்யூஷன் மரத்தை விட்டுட்டு வீட்டில் அந்த டைஜஸ்ட் டேங்கில் கொண்டு போய் இந்த வேஸ்ட் கொண்டு கூட்டினா வீட்டுக்கு தேவையான கேஸ் நமக்கு கிடைச்சிருது இல்லை. ஓகே, இதை கேட்குறப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற மனசில் வந்து ஒரு இது தோணும், இந்த பிளான்ட் வந்து உங்கள் வீட்டில் இருக்கா? எங்கள் வீட்டில் நீ ரியலில் இருக்குது, யாராலும் பார்க்கலாம். இன்றைக்கி தரங்கம்பாடி பைபாஸில் சென்னை பைபாஸில் வச்சுருக்கோம், எங்கள் தரங்கம்பாடியில் வச்சுருக்கோம். இப்போ கண்டிப்பாக நம்ம போய்ட்டு அவர் வீட்டில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி நாம் வந்து செட்டப் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா சார்? ரொம்ப எளிமையான செட்டப் தான் மேடம். இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குது, அதில் வந்து ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்னு இருக்கும். இன்புட்டில் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து இந்த வேஸ்டேஜ் மெட்டீரியல் இன்புட்டில் கொட்ட போகிறோம், கொட்டன் டைஜஸ்ட் ஆகி பயோகேஸை ஃபார்ம் ஆக போகுது. அதுலேருந்து கழி வந்து ஸ்லரின்னு சொல்லுவோம், அது வெளியாக போகுது. அந்த ஸ்லரி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நீங்கள் ₹5 விற்கிது. ஏன்னா அந்த 1 லிட்டர் இது வந்து 10 kg யூரியாவுக்கு சமமாக இருக்குது அதனுடைய பவர். அதை வச்சு விவசாயம் மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. அதேமாதிரி அது வந்து நம்ம மக்கள்கிட்ட போதுமான விழிப்புணர்வு வரல. அது வந்துச்சுன்னா அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது, எல்பிஜி டிமாண்டுங்கிறது இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொல்கிற இது வந்து அந்த இப்போ ஒரு எல்பிஜி கேஸ் வீட்டில் வச்சுருக்கோன்னா அதுலேயே வந்து ஏகப்பட்ட ரிஸ்க் வந்து அதோட அசோசியேட் ஆகிருக்கு. அந்த சிலிண்டர் வெடிக்கிறதா இருக்கட்டும், அது போன்ற இது. இப்போ இதே மாதிரி ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருந்தோன்னா அது வெடித்து அதனால் வரக்கூடிய சேதம் இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். இது அந்த மாதிரி சாதாரணமாக எல்பிஜி கேஸை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ 14.5 kg உள்ளார வந்து எல்பிஜி கேஸ் வைக்கிறாங்கன்னா அது வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு லிக்யூஃபைடு ஸ்டேட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ மீத்தன் கேஸுங்கிறது அன்னன்னைக்கு ஜென்ரேட் ஆகிறது. இன்றைக்கி 5 kg போட்டுனா அந்த அளவுக்கு 450 கிராம் அளவுக்கு கேஸ் ஜென்ரேட் ஆகாமல் ஒழிஞ்சு கம்ப்ரஸ் பண்ண கேஸ் கிடையாது. அதனால் பேக் ஃபயர் ஆகிறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு வெடிக்கிறதுக்கோ இல்லை சான்சஸ் கிடையாது. அப்படி வெடிக்கிறது இது வரைக்கும் வெடிச்சது மாதிரி பயோகேஸ் வெடிச்சா அது வரைக்கும் எந்த ஸ்டோரியும் இல்லை, எந்த விக்கிபீடியாவில் எந்த லிட்ரேச்சரும் இல்லை. பட் அப்படி வெடித்தாலும் கூட வந்து ஏரியா பிளாஸ்ட் ஆகாது, ஜஸ்ட் டம்மி கேஸ் தான். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து எல்பிஜி சம்மந்தமாக வரக்கூடிய ஆல்டர்னேட் ஃபியூல் பற்றி பேசணும். இப்போ வந்து மெயினாக இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல்லாம் அன்றாடம் யூஸ் பண்ணுறோம், அதோட விலை வேறு ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இந்த பயோடீசல் ஒரு வழியாக இருக்குமா? பயோடீசல் வழியாக இருக்குமானுங்கிறது அந்தளவுக்கு உறுதியான. பயோடீசலை பொறுத்தளவுக்கு டீசல் இன்ஜினுக்கு சூட்டபிள். பட் அந்த ஆல்கால் எத்தனால் சொன்னாலும் எத்தனால் வச்சு நம்ம 2 வீலர் ரன் பண்ண முடியும். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு பனம்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பனம்பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனம்பழம் இல்லை சார். பனம்பழங்கிறது பனங்கிழங்கு. ஆமாம், பனங்கிழங்கு தெரியும். அதில் வந்து பனம்பழம்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லோ கலராக இருக்கும், பார்க்குறது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மேங்கோ மாரி இருக்கும் உள்ளார பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு. அதை வந்து ஒரு 63 days வந்து பர்மெண்டேஷன் பண்ணி அதை சில ப்ராசஸ் ஹீட்டிங் பண்ணி அதை பர்மெண்டேஷன் பண்ணுறப்ப கண்டென்ஸ் கொடுத்து எடுக்கிறப்ப அதை வச்சு டேரெக்டாக நம்ம வந்து 2 வீலர் இயக்க முடியுங்கிறது 100% உண்மை இல்லை. ஸோ இந்த பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது ரேட் வந்து கம்மி பண்ணாதான் அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ என்ன விலையில் இது கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? இப்போ சாதாரண பனம்பழத்தை வச்சு ஃபர்மெண்டேஷன் பண்ணி அதில் எத்தனால் எடுக்கிறோம்னா அது கண்டிப்பாக நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து ₹25 நம்ம வந்து கண்டிப்பாக சப்ளை பண்ணலாம். ஏன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் டிசைன் பண்ணி பண்ணால் ₹25 சப்ளை பண்ணலாம், எல்லா டூலையும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்னால இயங்குற வாகனங்கள் வந்து மைலேஜ் எவ்வளோ தரும் சார்? இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் கம்பேர் பண்ணோம். பெட்ரோல் வந்து சாதாரணமாக வந்து ஒரு 110 cc தான் இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் நிறைய மார்க்கெட்டிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தான் வரைக்கும் மார்க்கெட்டில் ப்ரெசென்ட் டைம் போயிட்டு இருக்குது, பெட்ரோலுக்கு போயிட்டு இருக்குது. அதுவும் நல்ல வண்டி நல்ல புது வண்டி. ஆனால் ஓடிச்சுன்னா 40 கிலோமீட்டர் அதுவும் போகும். பட் ஆனால் ஆல்டர்னேட் ஃபியூலில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பயோகேஸை கம்ப்ரஸ் பண்ணி அந்த பெட்ரோல் டேங்க் பதிலாக பயோகேஸ் டேங்கை செட் பண்ணிட்டோம்னா 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் போகும். 60 எங்கே இருக்குது 120 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த கேஸ் இலவசமாக நமக்கு கிடைக்கிது. நமக்கு இதை வந்து ஆர்வப்படுத்தின பண்ணனா லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து 2 வீலர் இயக்க முடியும். சார் இப்போ வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளில் வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? யார் பார்த்தா அது இன்ஸ்பயர் ஆனீங்களா, இல்லை இது வந்து நீங்கள் எப்படி இந்த ஆர்வம் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் பிஇ படிக்கிறப்ப நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு இஜிஎஸ்பில் இன்ஜினியரிங் காலேஜில் நான் பிஇ படிக்கிறப்ப செகண்ட் இயர் படிக்கிறப்ப டாக்டர் பி ரவிக்குமார்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஐடி ரிசர்ச் ஐஐடியில் டாக்டரேட் பண்ண ஒரு சார் எங்களுக்கு வந்து பிரின்ஸ்பாலாக வந்தார். அவர் சொல்லிக் கொடுத்த பேசிக் தான் இன்றைக்கி பயோடீசல் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, பயோஃபியூல் ரெடி பண்ணுறது எப்படி, ஆல்கால் ரெடி பண்ணுறது எப்படி, எல்லாமே சார் சொல்லிக் கொடுத்தவருடைய குருவனுடைய வழி தான் இது. இப்போ வந்து இந்த மாதிரி பயோகேஸ் இந்த பயோடீசல் மாதிரி ஆல்டர்னேட் ஃபியூவலுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் எப்படி இருக்குது சார்? பயோகேஸ் சைடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்போ நார்மலாக இப்போ அப்படி ஆல்டர்னேட் ஃபியூல்னு கொண்டு போகக்கூடாது, ரெனியூவபிள் எனர்ஜின்னு கொண்டு போவோம், மரபு சாரா எரிசக்தின்னு கொண்டு போயிடுவோம். அதுக்கு சொல்லுவாங்க 30% சப்சிடி, 20% ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் சப்சிடி, 15% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து வாய் வழியாக தான் இருக்குது. இது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சோலார் பிளான்ட் செட் பண்ணுறோன்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து எங்கே போய் சப்சிடி வாங்குறது, எங்கே அப்ளிகேஷன் இருக்குது, படித்தா நான் பண்ணிவிடுவேன், படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, நான் 10 ஃபார்ம் கொடுத்தாலும் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். படிக்காதவங்க ஒரு வீட்டில் வந்து சோலாரில் பம்ப் போட்டிருக்காங்கன்னா எங்கே போய் எம்என்ஆர்ஐயில் போய் எங்கே போய் அப்ளை பண்ணுவாங்க? அதுக்கான ஈஸியான வே இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து வகுக்கலை.
யூஎஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்ம் யூஎஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா அதிலே போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டாப்பிக்லேயே பேப்பர் ரிடக்ஷன் ஒர்க்னு போட்டிருப்பாங்க. அதாவது பேப்பரை குறைக்கணும். அவங்க வந்து டாக்குமெண்டேஷன் குறைக்க பார்க்குறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து டாக்குமெண்டேஷன் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு டாக்குமெண்டேஷன் குறைக்காத வழிகள் எதுவுமே கிடையாது. எவ்வளோ டாக்குமெண்டேஷன் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்க. இப்போ ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட்டில் 4 டிக்கெட் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் கிரியேட் ஆகி அதுவாக வந்து ஓகே பண்ணி பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுது. அதுமாதிரி கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியா கவர்மெண்ட்டில் இன்னமும் எம்என்ஆரிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்கள்ட்ட போய் தான் சப்சிடிலாம் வாங்கணும். அதுங்கிறது எனக்கு தெரியுது. இதே சாதாரண வில்லேஜில் உங்களுக்கு தெரியாது. இவர் சொல்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் வந்து ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்து படித்தேன். இந்த பயோகேஸ்க்கு வந்து டெக்னாலஜிக்கலாக வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் தான் வந்து இருக்குது. அதனால தான் மக்கள் மத்தியில் இன்னும் இது பிரபலமாக ஆகலை அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோலார் எனர்ஜி வச்சு ஒரு கிராமத்துக்கே வந்து அந்த சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுற மாதிரியான செட்டப்ஸ்லாம் நம்ம வந்து இந்தியாவிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த பயோகேஸ் செட்டப் வச்சு ஒரு கிராமத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஊருக்கே வந்து ப்ரொவைட் பண்ண முடியுமா அந்த எனர்ஜியை? நிச்சயம் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு காய்கறி வணிக வளாகம் இருக்குது. ஊரில் உள்ள எல்லா குப்பையிலையும் கொண்டு கொட்டுறாங்களா, மாநகராட்சி உரக்கிடங்குன்னு சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போயிட்டு நான் டைஜஸ்டபிள்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு. மக்கும் குப்பையை கொண்டு போய்ட்டு அதில் டைஜஸ்ட் பண்ணிங்கன்னா முன்னே சொல்ல போனால் இப்போ ஒரு நாளைக்கு வந்து இங்கே காரைக்காலை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 7 டன் வேஸ்ட் வருது ஒரு நாளைக்கு. அது மக்கும் குப்பை. அதை வச்சுட்டு கிட்டத்தட்ட காரைக்கால் ஏரியாவில் மேக்ஸிமம் காரைக்கால் ஏரியா எல்லா வீட்டுக்குமே கேஸ் சப்ளை பண்ணலாம். அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்குன்னு இது வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டும் சரியாகவே செயல்படலை. அவங்க செயல்படுந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸிபிஷன் போனீங்கன்னா ஒரு 100 ப்ராஜெக்ட்டில் வந்து 10 பேர் பயோகேஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் பசங்க ஒரு 8th படிக்கிற பசங்களுக்கே பயோகேஸை பற்றி தெரியுது. பட் அதை வந்து இன்னும் கிரியேட் பண்ணி கொண்டு வரணும். நிறையா விளம்பரம் பண்ணுறாங்க. சிகரெட் குடித்தா உடம்பு கேன்சர் வருது, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதேமாரி பயோகேஸை வீட்டிலே பண்ணுங்க, எல்பிஜி டிமாண்டை நீங்களே நீங்களே பண்ணிங்க, எல்பிஜி டிமாண்ட் இல்லாமல் நீங்களே ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆடிமேர் கூட பண்ணலாம் கவர்மெண்ட். அதெல்லாம் ஏன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஆல்டர்னேட் ஃபியூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து எல்லாராலையும் வரவேற்கப்படுற ஒரு கான்செப்டாக தான் இருக்கு முத்து. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் நிறைய மல்டி ஸ்டாக்கர் குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் கூட வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? கரெக்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் எண்ணெயை வச்சுட்டு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல என்னமா வளர்ந்துருக்கு இந்த துபாய், பஹ்ரைன், ஷார்ஜாலாம். ஸோ ஒரு ஆல்டர்னேட் இருந்துச்சுன்னா மற்ற நாடும் வந்து அந்த அளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் என் மைண்ட்ல வருது. இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வருது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி ஒன்றா கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதியுகம் FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆல்டர்னேட் ஃபியூவல் டே அப்படின்றதுனால இதை பற்றி பேசுறதுக்காக ஹைடெக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்லேருந்து மிஸ்டர் முரளி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர் வந்து இந்த எல்பிஜி, பெட்ரோல், டீசல் போன்ற விஷயங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக என்ன மாதிரி ஃபியூவல்லாம் இருக்கும்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். நீங்கள் வந்து இந்த வாட்டர்லேருந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் தயாரிக்கிறதா வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ அது எப்படின்னு சொன்னால் சிம்பிளாக வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்கும். எலக்ட்ராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மின்னார் பகுப்பு, தமிழ் வந்து மின்னார் பகுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ், 2 ஃபியூல் செல் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு 144 ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. அது எப்படின்னா சிம்பிள் டெக்னாலஜி அது. பட் வந்து இது வரைக்கும் மக்களுக்கும் சரி, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுகளுக்கு தெரியாமல் இந்த டெக்னாலஜி இருக்காத காரணம் என்னென்னு எதுவும் தெரிஞ்சிக்கல. நான் தெரிய விரும்பலை. ஏன்னா நான் வந்து என்னுடைய ஆசானம் சொல்லிக் கொடுத்த வகையில் நான் செஞ்ச வகையில் 2 பிளேட்டை செட் பண்ணிட்டேன்னா இப்போ நார்மலாக வந்து 1 லிட்டர் வாட்டர் உள்ளார ஊற்றுறோன்னா 490 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். அதில் அதாவது எப்படின்னு நேரடியாக 490 கிலோமீட்டரில் போக முடியாது. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து 60 கிலோமீட்டர் பெட்ரோல் இதில் போகிற வண்டியில் இந்த கிட்ட நம்ம அசம்பிள் பண்ணிக்கிட்டோன்னா 80 கிலோமீட்டர் போகும் லிட்டருக்கு. சொல்கிறது புரியுது உங்களுக்கு? 20% பிளெண்டிங் போனால் 60 கிலோமீட்டர் போகிற 1 லிட்டர் பெட்ரோலுக்கு இந்த வாட்டர் ஃபியூல் கிட்ட கொண்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா 80 கிலோமீட்டர் போகும், 80 கிலோமீட்டர் போகும். டோட்டலாக 20 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 2500 rupees தான் செலவு வந்து செய்கிறதுக்கு செட் பண்ணுற செலவு. இப்போ என்ன கேட்பாங்கன்னா இந்த இப்போ வாட்டர் வந்து ஹைட்ரஜனாக மாற்றும். அதாவது உள்ள வாட்டர் ஊற்றுறப்ப பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட்லையும் கரண்ட் சார்ஜ் பண்ணுறப்ப, கரண்ட்னா என்ன கரண்ட்னா பைக்கில் உள்ள பேட்டரி கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டரி கரண்ட்டை சார்ஜ் பண்ணுறப்ப ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிக்கும். இப்போ அந்த 1 லிட்டர் சொல்லுவாங்க, 1 லிட்டர் உள்ள வாட்டர் ஊற்றினா உடனே முடிஞ்சுமான்னு கேட்பாங்க. ஆனால் வாட்டரில் வந்து அவ்வளோ குரோர் கணக்கில் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் உள்ளார இருக்குது. அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை பிரிக்கிறது தான் நம்ம உள்ளார வந்து பவர் சப்ளை உள்ளார கொடுத்து ஹைட்ரஜன் ஆட்டை தனியாக பிரித்து பெட்ரோட போகிறப்ப மிக்ஸ் பண்ணி உள்ளார கொடுக்குறோம். அதனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்ச அந்த எண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னலாம் சார்? ஃபஸ்ட் வந்து ஃபியூல் செல். அதாவது ஃபியூல் செல்னால் வந்து 2 வீலருக்கு வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது 20% பிளெண்டிங் பண்ணி பண்ணுறது. அடுத்து பயோடீசல் புண்ணை கொட்டைன்னு சொல்கிறோம் தெரியுங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு மரம் செட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இப்போ இயருக்கு அங்கே 1000 லிட்டர் எடுக்கலாம். 1 ஏக்கருக்கு அந்த புண்ணை மரம் செட் பண்ணிட்டாங்கன்னா 1000 லிட்டர்ஸ் எடுக்கலாம் நம்ம அதுலேருந்து. ப்ளஸ் பயோகேஸ் கிட்ட நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கோம். வருமானம் இல்லாதவங்க
இதுமாதிரி வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குறவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு கேனை வச்சு கூட நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் வந்து டைஜஸ்டிவ் டேங்க் பண்ணுற அளவுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அமைப்பு தான் அட்வைஸ்லாம் ஃப்ரீ அட்வைஸ்லாம் கொடுத்து அவங்க வீட்டில் வந்து பயோகேஸ் செட்டப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய அவுட்புட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களுடைய ரிசர்ச் மூலமா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சதை பற்றி வந்து சொன்னீங்க. ஸோ இதோட பேட்டன்டிங் பற்றி சொல்ல முடியுமா? நம்ம நாட்டில் வந்து இந்த பேட்டன்ட் ரைட் வாங்குறது வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ பேட்டண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து காப்புரிமைன்னு சொல்கிறாங்க தமிழில். அது வந்து அந்தளவுக்கு காக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் வந்து மோர் தென் ஒரு 600 இன்வென்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் கம்பெனியில் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நிறையா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பேட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து முயற்சி பண்ணுறோம். கிண்டியில் வந்து பேட்டன்ட் ஆஃபீஸ் இருக்குது, பண்ணுறோம். போனோன்னா 20 பேப்பர் 30 பேர் கொடுப்பாங்க. பார்த்தாலே பயமாக இருக்கும். இப்போ ஜிஹெச்சில் போனால் மாத்திரை அள்ளி கொட்டுற மாரி அங்கே போனால் பேப்பர் அள்ளி கொட்டுவாங்க. இவ்வளோ பேப்பர் எதுக்குன்னு தெரியாது. இதே யூஎஸ் கவர்மெண்ட் சைட்டில் போய்ட்டு பேட்டன்ட் US.patent.comனு அடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து பேட்டன் ஃபார்ம் வரும். இல்லை ஒன்லி நீங்கள் வந்து டைப் பண்ணுற மட்டும் தான். அதுவும் வந்து கையால் இது மாரி இருக்காது, ஆன்லைன் டைப் பண்ணுற மாரி இருக்கும். 10 வரை டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 30 பேஜஸ் கிரியேட் ஆகிடும். அங்கேருந்து ப்ரிம் லெட்ரு எந்த காஸ்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக காஸ்ட்டும் நமக்கு வந்து கைக்கு வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் அந்த அவங்க லெட்ரு. அதுக்கப்புறம் இன்னொரு 9 ஸ்டேஜ் இருக்குது. பண்ணனா பேட்டன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஆனால் இப்போ இந்தியன் கவர்மெண்ட்லேயோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயோ அப்படி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் செட்டப் போகிறதுக்கு 1 மந்த் ஆகும். நமக்கு நிறைய எக்கச்சக்கம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, பணம் பேமெண்ட் கட்டணும், எல்லாமே இருக்குது. எந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. அப்படி பண்ணால் கூட இந்தியாவில் பண்ணுற பேட்டன் இந்தியாவுக்கு தான் செல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பட் யூஎஸில் பண்ணுற பேட்டன் வந்து இன்டர்நேஷனல் பேட்டண்டாக இருக்கும். அது உலகம் ஃபுல்லாக செல்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது இப்போ நம்ம ஒரு பொருளுக்காக ஒரு பேட்டன் பண்ணிட்டோம்னா, இப்போ நான் சாயப்பட்ட கழிவுக்காக ஒரு பேட்டன் பண்ணால் முயற்சி பண்ணி நடந்துகிட்டு இருக்குது. நேரம் போட்டு 8% 80% தாண்டிட்டோம் நாங்கள். பட் அந்த ப்ராடக்ட்டை இன்னொருத்தன் பார்த்து கலர், இப்போ நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், இன்னொருத்தன் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு அதான் பேட்டன் பண்ணிட்டு போய்டும். இந்த பேட்டர்னு தனியான ஒரு தண்டனை வந்து இது ஒரு பனிஷ்மெண்ட் வரைக்கும் எங்கள் கவர்மெண்ட் எதுவுமே அறிவிக்கலை. ஒரு பேட்டன் ஒருத்தன் இன்னொரு பொருளை பார்த்து இன்னொருத்தன் செஞ்சுட்டான்னா அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அறிவிக்கலை. அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அவ்வளோ இன்வென்ட் இருக்காங்க. படிக்காதவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் படித்தவங்க எல்லா இடத்தையும் ஏறி டக்குன்னு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஓகே பண்ணிவிடுவோம். படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? புதுக்கோட்டில் வந்து ஒரு 65 வயசில் ஒரு ஓல்டு மேன் வந்து செஞ்சுருக்காரு. ஒரு நர்சரி பை பார்த்துருக்கீங்களா, கேரி பை? ஆமாம். அந்த கேரி பையில் வந்து மண் ஃபில் பண்ணுறது கையால் தான் ஃபில் பண்ணால் 10 டைம் ஃபில் பண்ணணும். அவர் சிம்பிளாக ஒரு 2 ரூபாய்க்கு போய் பிவிசி பைப் ஆனது கட் பண்ணி டேப்பராக கட் பண்ணி ஒரு பைப்பில் ஜஸ்ட்டு ஃபில் அப்படி கையை பைப்பில் வச்சு மறைச்சிக்கிட்டு அடிச்சு ஃபில் பண்ணால் ஒரே ஃபில்லிங்கில் கேரி பை ஃபில் ஆகிடும். அவர் எங்கே போகிற பேட்டன்ட்டுக்கு? 2 ரூபாயில் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டார், ரிசர்ச் ப்ராஜெக்ட் முடிச்சு இன்வென்ஷன் பண்ணிட்டாரு. அவர் பேட்டன் பண்ணி என்ன கேட்டுட்டு இருக்காரு, எங்கே போகிறார் அவர் பேட்டன் பண்ணுறதுக்கு? அவர் படிக்க தெரியுமா? ஒன்றும் தெரியாது. படிக்காத அளவு அவரெல்லாம் எங்கே போவார்? இதேமாரி எல்லாமே வந்து ஆன்லைனில் ஈஸியாக கிளிக் பண்ணி டிக் அடிக்கிற மாதிரி ஆப்ஷனில் வச்சிருக்கோம். நம்ம இன்வென்ஷனா, சயின்ஸ் இன்வென்ஷனா, இல்லை வந்து பயாலஜி இன்வென்ஷனா, இது மாதிரி டிஃப்ரெண்டாக பிரித்து வைக்கணும்னு சொல்ல வரேன். இது கவர்மெண்ட் தான் ஒத்துழைப்பு தரணும் இதுக்கு பேட்டன்ட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாகவே நம்ம நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிசர்ச்சுக்கு வந்து சப்போர்ட் வந்து எல்லா ஃபீல்ட்லையும் ரொம்ப கம்மின்னு தான் ரிசர்ச் பண்ணுற நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். மற்ற துறைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரிசர்ச் கொடுக்குறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெவலப் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து யூஎஸ்ஓ, இங்கிலாண்டோ, அதுக்காக ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம், அங்கே வந்து ரிசர்ச்சுக்கே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களா, அவங்க பட்ஜெட்லேயே வந்து நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்குவாங்களா. ஆனால் இங்கே அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் ரொம்ப கம்மி நிறைய ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக இதில் வந்து மேற்கத்திய நாடுகளில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லெவல்லேருந்து இந்த ரிசர்ச்சஸ்க்கான ஃபண்டிங் மட்டும் இல்லாமல் மாரல் சப்போர்ட்டும் வந்து ரொம்பவே பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஊக்குவிப்பு வந்து இருந்தால் தான் வந்து எல்லாருமாலையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியும். கண்டிப்பாக ஸ்கூல் லெவலில் வந்து இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்கூல் லெவலில் வந்து இந்த மாதிரி சின்ன இன்வென்ஷன் வரதுக்கான வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் அது லேட்டர் லெவல் அதை கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் வந்து சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம புதிய தலைமுறையில் கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த சின்ன சின்ன இன்வென்ஷன் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஊக்குவிப்பு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டே இருந்தோம். உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் சார். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்னால் நான் வந்து இந்த பயோகேஸ் டெக்னாலஜி வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும், இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக நான் கொண்டு போகணும் பயோகேஸ் டெக்னாலஜி. ஏன்னா நாங்கள் வந்து பண்ணுற பயோகேஸ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல் நாங்கள் பண்ணுறோம். ஃபைபர் மெட்டீரியல்னால் வந்து ஃபைபர் மெட்டீரியல் வந்து அழிவே கிடையாது. இப்போ ஒரு பொருள் எடுத்துகிட்டா என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்குற கஸ்டமர் வந்து பப்ளிக் வந்து இது வந்து எத்தனை நாள் வரும் லைஃப் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு இடம் இருக்கக்கூடாங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபைபருங்கிற மெட்டீரியல் பண்ணிட்டோம். ஃபைபருக்கு வந்து அழிவே கிடையாது. அதுக்கு அதை வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா அதுலேருந்து அந்த பயோகேஸ் கிட்ட வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும், உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும். அதுவும் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலை வந்து நிலைநிறுத்தணுங்கிற ஆசைப்பட்டு கண்டிப்பாக செய்கிறோம். அது இந்த பயோடீசல் அந்த புண்ணியில் கொட்டையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த பயோடீசலை வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்தியா வந்து அடுத்த கண்ட்ரி நம்பி தான் டீசலில் இருக்குது. டீசல் பெட்ரோல் அடுத்த கண்ட்ரி நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அதை சால்வ் பண்ணுறதுக்காக அது வந்து இப்போ ஒரு ஏக்கரில் தேக்கு போடுறாங்க, தென்னை போடுறாங்க, ஏன் அந்த புண்ணிய மரத்தை போடக்கூடாது? ஏன்னா அதை கமர்ஷியல் பண்ணுறது பல ட்ராபேக் இருக்குது. அதை கமர்ஷியல் பண்ணுறது எளிமையான வழிகள் என்னன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தான் நம்ம ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மரம் நிறையா வளர்க்குறதுனால நல்லா மழை வளம் நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்தியா வந்து லைஃப் நிறையா இருக்கும், ஹீட்டு குறையும், ஓசோன் லேயரில் ஹோல்ஸு குறையும், எல்லாமே குறையும். இதில் இதை வந்து கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுத்து பண்ணணும். ஓகே, இந்த ஒரு நிலைமை இன்னும் எத்தனை வருஷத்தில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற மூவ்மெண்ட்டுக்கு எனர்ஜி மேலே கொஞ்சம் கான்செப்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து
இன்னொரு மோர் தென் ஒரு 5 இயர்ஸில் வந்து இந்த ஆஃபர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி முடியாட்டினா கூட எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் நான் டெவலப் பண்ணிவிடுவேன். அந்தளவுக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த ஆல்டர்னேட் ஃபியூவல் டே இன்னைக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற இந்த பெட்ரோல், டீசல், கெரசின், அதுக்கப்புறம் எல்பிஜி போன்ற விஷயங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குன்னு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் இருக்கிற வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொன்னால் இந்த எனர்ஜி தான் இல்லையா. பெட்ரோல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எல்பிஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்து இருக்குது. எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனை வந்து ஒரு முன் வச்சிருக்காரு. அண்ட் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் டைம் ஸ்பேர் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் டே அன்னைக்கு வந்திருந்த கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரியை என் மனசில் நிற்கிறது என்னன்னா வந்து அரசாங்க சைட்லேருந்து பப்ளிக் சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. கண்டிப்பாக இது வந்து எல்லா துறைக்குமே வந்து நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா. ஒரு சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். குறிப்பாக வந்து அரசாங்கத்தோட சப்போர்ட் இருந்ததுன்னா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கமர்ஷியலாக வந்து வரும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆசை. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பேசணும்ல. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 எபிக்ஸ், நம்ம இந்தியன் எபிக்ஸ் நிறைய வந்து இருக்கு. அதுல வந்து 2 இம்பார்ட்டன்ட் எபிக்ஸ் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ராமாயணம், மகாபாரதம். ரொம்ப சிம்பிள், ராமாயணம், மகாபாரதம். இதுல வந்து ராமாயணம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னே வந்து சொல்லலாம், நம்ம இறையன்பு சார் சொன்ன மாதிரி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை களம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து தமிழ்ல வந்து கம்பர் எழுதுனதுதான் வந்து கம்பராமாயணம். ஸோ அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா முத்து? ஆமா, கம்பராமாயணத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து ராமாவதாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுல நிறைய வந்து நல்ல விஷயங்கள், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சோ அதுல இருந்து ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து இப்ப நிரஞ்சன் வந்து பேச போறாரு. என்னது தெரியலையே, அவர்கிட்ட தானே கேட்கணும். இன்றைக்கு கம்பராமாயணம் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு நூலினுடைய உதவியினால, கம்பர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மேதையினுடைய மேதைமையினால நாம கம்பராமாயணத்திலிருந்து இயற்பியல் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இயற்பியல்னா என்ன தெரியும் இல்லையா? ஃபிசிக்ஸ். என்னடா கம்பராமாயணம் அப்படிங்கிறது ராமாயணத்தை வந்து கவிதை நடையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் காவிய நூல் ஆச்சே. கம்பரை வந்து அதை எதிர்க்காருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கம்பராமாயணத்தில் வந்து இயற்பியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிக்கிறீங்க தானே? அதுதான் கம்பர். கவி சக்கரவர்த்தி இல்லையா? ஒரு கவிஞராக மட்டும் இல்லாமல் பலதுறை அறிஞராக கம்பர் இருந்ததுனால தான் தன்னுடைய பெரும்பாலான பாடல்களில் கம்பராமாயணத்தில் அவரால் பல அறிவியல் செய்திகளை வந்து பாட்டோடு பாட்டாக வந்து கலக்க முடிந்தது. அந்த ஒரு அம்சம்தான் மற்ற புலவர்களோடு ஒப்பிடும்போது கம்பரை வந்து ரொம்ப தனித்து காட்டியது. அந்த வகையில் இன்றைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கம்பராமாயண பாடல் எடுத்துக்கலாம். சூழல் என்ன அப்படின்னா, சீதை வந்து இலங்கை தீவில் இருக்காங்க. அனுமர் வந்து சீதையை காண வந்து தயாராகிறாரு. அப்போ என்னன்னா, தான் இருக்கும் இடத்திலிருந்து ரொம்ப வேகமாக வந்து அனுமர் வந்து அந்த தீவுக்கு வந்து தாவி புறப்படுறாரு. அந்த இடத்துல ரொம்ப அற்புதமான அறிவியல் சார்ந்த கருத்துள்ள ஒரு பாடல் எழுதுறாரு கம்பர். அது என்ன பாடல்னு இப்போ பார்க்கலாம். இசை உடை அண்ணல் சென்ற வேகத்தால் எழுந்த குன்றும், பசை உடை மரமும் மாவும் பல்வுயிர் குலமும் வல்லே திசை உறச் சென்று சென்று செறிகடல் இலங்கை சேரும் விசையில ஆகி தாழ்ந்து வீழ்வன என்ன விழுந்த. புகழ் வாய்ந்த ஹனுமன் வந்து ரொம்ப வேகமாக வந்து மேலே எழும்புறாரு, பறக்கிறாரு. அவரோட சேர்ந்து அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைகள் அவை பறக்கின்றனவா. அந்த மலைகள் மட்டும் கிடையாது, விலங்குகள், மரம், செடி, கொடி, பறவைகள் எல்லாமே சேர்ந்து பறக்குதான். ஆனால் ஹனுமன் மட்டும்தான் இலங்கை தீவில் போய் இறங்குறாரு. அவரோடு சேர்ந்து எழுந்த அந்த மலைகள், இந்த மரம், செடி, கொடி இவை எல்லாமே வந்து எழுந்த வேகத்திலேயே கீழே விழுந்துடுச்சான். ஏன்? அனுமரை போல இந்த மரம், செடி, கொடி இவை எல்லாவற்றுக்கும் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி என்று சொல்லக்கூடிய தப்பி ஓடுகின்ற திசை வேகம் இல்லை. அது என்ன தப்பி ஓடுகின்ற திசை வேகம்? இப்போது ஒரு மனிதரோ அல்லது ஒரு பொருளோ ஒரு கிரகத்தினுடைய, இப்போ நாம் வந்து பூமி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கிரகத்தினுடைய அந்த புவி ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அந்த புவி ஈர்ப்பு விசையை கடந்து விண்ணுக்கு வந்து போகணும். அந்த புவி ஈர்ப்பு விசையை கடந்து கொண்டு அந்த பொருளோ அந்த நபரோ போகணும். அப்போது அந்த புவி ஈர்ப்பு விசையை கடந்து செல்லக்கூடிய அந்த வேகம் இருக்கு இல்லையா, தேவைப்படுகின்ற அந்த வேகம், அந்த வேகத்துக்கு பெயர் தான் தப்பி ஓடுகின்ற திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இயற்பியலில் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த விவரங்களை வைத்து பார்க்கும்போது அனுமனுக்கு மட்டும்தான் இந்த தப்பி ஓடுகின்ற இந்த திசைவேகம், அதாவது இந்த எஸ்கேப் வெலாசிட்டி இருந்தது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நம்மால் வர முடியுது. அவரை போலவே இந்த மலைகள், அப்புறம் இந்த மரம் செடி கொடி இவை எல்லாவற்றுக்கும் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி, அதாவது அந்த தப்பி ஓடுகின்ற அந்த திசைவேகம் இல்லை. இதன் ஒரு காரணமாகத்தான் அனுமரால் இலங்கை தீவில் போய் இறங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு கம்பர். இன்றைக்கு நாம் பார்த்த இந்த பாடல் மூலமாக கம்பர் எப்படி ஒரு சிறந்த பல்துறை வல்லுநராக இருந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. இதை படித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு வியப்பும் ஒரு பிரமிப்பும் ஏற்படுது. கம்ப ராமாயணத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவர் சொன்னார். நான் கேள்விப்பட்டப்போ நிறைய பேர் வால்மீகி ராமாயணத்தை இதையும் கம்பேர் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதில் இந்த போருக்கு அப்புறம் இந்த லவகுஷா சாப்டர்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் கம்ப ராமாயணத்தில் கிடையாதுன்னு அப்படி சொன்னார். உண்மையா என்னன்னு தெரியல. ஆமா, அதே மாதிரி நிறைய பேர் இதை கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராமாயணம், ஒரிஜினல் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளா அவரை போற்றி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க கடவுளா, அதாவது தசாவதாரத்துல ஒரு அவதாரமான ராம அவதாரமா போற்றி பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, கதை காலத்துல மாற்றம் அப்படி இப்படின்னு. பட் ஓவரால் பாத்தீங்கன்னா ராமாயணம் உண்மையிலே ஒரு எக்ஸலண்டான எபிக் தான் இல்லையா? ஆமா, கரெக்ட். எந்த ராமாயணமா இருந்தாலும் கடைசியில் ராமர் தான் ஹீரோ. ஆமா. ஓகே, இப்போ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் நம்ம நிகழ்ச்சியில இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்க போறோம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. நம்மளோட அஞ்ஞானத்தை போற்றிக்கொள்ள விஞ்ஞானம் தான் ஒரே வழின்னு இன்னைக்கு ஃபுல் நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம். சௌமியா, விஞ்ஞானத்தை பற்றி எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். அதுவும் சரிதான். இந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலெல்லாம் இந்த எத்தனால் மெத்தனால்லாம் படிச்சுட்டு ஐயோ அப்படின்னு மண்டை பிச்சின காலம்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருந்திருக்கும். பட் இன்னைக்கு அதை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நாம பேசியிருக்கோம்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஒருவேளை அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சிருந்தா நம்மளும் ஒரு ரிசர்ச்சராக ஒரு சயின்டிஸ்டாக இருந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். எஸ், நாம இங்கே உட்காந்துட்டு அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஆனாலும் இன்னும் நாள் வீண் போகலை. ஏன்னா இப்போ அடுத்ததாக நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, அது பார்த்தா நம்ம விஞ்ஞானத்தை வளர்க்கலாம். விஞ்ஞானத்தை வளர்க்கலாம், நம்மளோட அறிவையும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக அப் டு டேட்டா இருக்கும். எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அப் டு டேட்டா இருக்கணும். இப்போ நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை சயின்ஸ் துறையில் நான் இல்லை, பொதுப்படையாக சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு சயின்ஸ் துறையில் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ் ஃபீல்டில் டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஒரு வெப்சைட் நான் சொல்ல போகிறேன். அதாவது sciencedaily.com. இதை ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். SCIENCEDAILY.com, sciencedaily.com. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப் டு டேட், அதாவது சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் என்னென்னலாம் வந்துட்டு இருக்கு, ஏற்கனவே வந்தது, வரப்போகிறது, அதோட இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் என்னென்ன ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 65,000 ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இதில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க என்சைக்ளோபீடியா என்ட்ரிஸ், நிறைய புக்ஸ் பற்றின சயின்டிஃபிக் புக்ஸ் பற்றின டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான ஒரு சயின்டிஃபிக் டேட்டா பேஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். ஓகே, sciencedaily.com. அதனால நீங்கள் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பாருங்க. அப்படியே இந்த வெப்சைட்டை பார்க்கறதுக்காக இன்டர்நெட் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய அத்தியாவசிய பணி இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்கள் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக இமெயில் பண்ணலாம். ஆமாம், இமெயில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு தபால் மூலமும் அனுப்பலாம். எங்களை தோளில் தட்டுறதா இருந்தாலோ தலையில் குட்டுறதா இருந்தாலோ மெயில் அல்லது இமெயில் மூலம் அனுப்புங்க. இது சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு இல்லையா? புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா.